ஹலோ மக்களே 115வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல மோல் உமன் சொல்லிக்கிட்டு இருக்கா, டே ஆல்ரெடி உங்க கேப்டன் இறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன சொல்ற, அப்பெல்லாம் நடக்காது, நீ பொய் சொல்றன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் சாகலாம் வாய்ப்பே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முதலிட்டெல்லாம் எங்கால அடிபட்டு இருக்கவே மாட்டான், வேற லெவலாலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே எங்க கேப்டன் பக்கத்துல உங்களால நிக்கவே முடியாது சொல்லிட்டு இருக்கா மிஸ் மேரி கிறிஸ்மஸ். லூஃபி கண்டிப்பா ஒரு நாள் கிங் ஆஃப் த பைரட் ஆகுவான், அவன்லாம் இறந்திருக்க மாட்டான், அவன் தோத்துருக்கவும் மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே மேரி கிறிஸ்மஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, என்னது கிங் ஆஃப் த பைரட்டா, இத கேளடா சிரிப்பா சொல்றா. மிஸ்டர் ஃபோர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு கிங் ஆஃப் த பைரட்டா கிங் ஆஃப் த பைரட்டான்னு சொல்லிட்டு கிராண்ட் லைன்ல உங்க ஆள ஆல்ரெடி செத்துட்டான்டா, இன்னத்துக்கு அவன் புதைக்குள்ள மாட்டிருப்பான்டா, அவனை போய் கிங் ஆஃப் த பைரட்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கா மேரி கிறிஸ்மஸ். ஆனா இங்க பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான், உசப் பாயில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. சோப்பர் நான் சொல்றத தெளிவா கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் லாங் நோஸ் நீ சாக போறன்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கல, தரதரன்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கா ஒரு பக்கம் மோல் உமன். உடனே உசப் சொல்லிக்கிட்டே போறான், டே எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நான் பார்த்தே தீருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே உடனே நான் நரகத்துல பக்கம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வராவா. மோல் இம்பாக்ட் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கா, செவத்தெல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கான் உசப். ஆனா அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் மிஸ்டர் ஃபோர் நக்கால சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ஃபோர் டே உன்னோட பேட்டை எடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னோட 4 டன் பேட்டை எடுடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. மோல் ஹில் சொல்லிட்டு தயாரா இருக்கான். உசப் அண்ணல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒரு அடி அடிக்கான், அடிச்சடியில உசப்போட ஸ்கல்லே உடஞ்சிருச்சு. உசப்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வரான் சோப்பர். அடிச்சடியில உசப் சிக்ஸர் மாதிரி போயிட்டான். நக்கலா சிரிக்காங்க, இவன் ஒரு வீக், இவன் ஒரு ஆளே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கா மிஸ் மேரி கிறிஸ்மஸ். என்னடா நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல சமயத்துல தான்டா நீ வந்த, அவன் கதையை முடிச்சாச்சு, அடுத்து உன் கதையை தான் முடிக்க போறேன், அந்த கோலப்பையில இப்பதான் அடிச்சு போட்டுருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உசப்லாம் ஒண்ணு கோலெல்லாம் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். சடனா சோப்பர் வேற லெவலா பாக்கான். என்னன்னு பார்த்துட்டு உசப் பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருக்கான். என்னைக்கு உண்மையான சண்டை, என்னைக்கு உண்மையான சண்டை விட்டு பயந்து போக மாட்டான்டா, கோலையை நிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். என்னடா இவன் இன்னும் நின்னுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. எவன் ஒருத்தன் நண்பனோட கனவு பத்தி நக்கலா சிரிக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான் உசப். 4 டன் பேட்டை வச்சு அடிச்சிருக்கடா, நீ எப்படிடா நிக்கன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. கோவப்படுதாவா. உசப்போ லூஃபிய பத்தி யோசிச்சு பாக்கா, அவனால முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் என்னைக்குமே என் ஃப்ரெண்ட பத்தி யாருமே சிரிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு இன்னும் எதுவுமே புரியலடா, திரும்பி வாடா மிஸ்டர் ஃபோர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்பியும் தயாராகிறானுங்க அவனுங்க. இங்க ஒரு பக்கம் சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். டேய் நான் இனிமேல் உங்களை எதையும் பண்ண விட போறதுலடா, என்னோட டிரான்ஸ்பர்மேஷன் இது பெண்டிங்ல இருக்குடா, அதை என்னன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். டென்ஷன்ல கத்துறான், வேற லெவலா நின்னுட்டு இருக்கான் சோப்பர். ஹான் பாயிண்ட்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பாயிண்ட்ல வரான். திரும்பி காலத்துக்கிட்டு தரதரன்னு போய்கிட்டே இருக்காங்க. டேய் திரும்பியும் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மிஸ் மேரி கிறிஸ்மஸ். சடனா பார்த்தா சோப்பர் துரத்திக்கிட்டே வரான் ஒரு பக்கம். டே மிஸ்டர் ஃபோர் தயாராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா உசப்பும் தயாராகிறான். ஸ்பெஷல் அட்டாக் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். ஸ்மோக் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். புகையா பறக்கு, என்னடா புகை பறக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ தரதரன்னு வந்துகிட்டே இருக்கா. தரதரன்னு வந்துட்டு சடனா மிஸ் மேரி கிறிஸ்மஸே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் சோப்பர். கொம்புல தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். மோல் ஹில் ஸ்டேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா மிஸ்டர் ஃபோர் ஒரு அடி அடிக்கான். அடிச்ச அடியில மிஸ் மேரி கிறிஸ்மஸே செதறிட்டா. ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு கல் மண்டபத்துல விழுதா, துண்டு துண்டு ஆயிட்டா. இங்க ஒரு பக்கம் திரும்பி உசப்போட கொம்புல வச்சு ஒரு ஹேமர் ஷாட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உசோச்சோ ஹேமர் கோமட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்சடியில ஸ்ட்ரெயிட்டா அவனே அட்டாக் உழுது செதறிட்டான் ஒரு பக்கம். மிஸ்டர் ஃபோர் அவன் நாயி மேரி கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் தொளிச்சு எரிஞ்சிட்டான் ஒரு பக்கம். உசப் அடிச்சடியில மயங்கி கிறங்கிரவே செஞ்சுட்டாங்க அவங்க. அவங்க கதையை நம்ம முடிச்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அந்த நாய் வேற வாயில இருந்து பந்த வெளியே விட்டுருச்சு, அது டைம் பாம் தானே, வெடிச்சு செதறுதாங்க அவங்க. டே உசப் ஏதோ ஆயிராதுன்னு சொல்லிட்டு சோப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உசப் பேச்சு மூச்சு இல்லாமலே இருக்கான். யாராச்சும் டாக்டர் கூட்டுவாங்க கூட்டுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். டே டாக்டரே நீந்தாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். இங்க பார்த்தா சவுத் ஈஸ்ட் கேட்ல உள்ள வின்னர் யாரும் காட்டினாங்கன்னா உசப்பும் சோப்பரும் காட்டுதாங்க. ஃபோர் அந்த குரூவே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. திரும்பி ராயல் ஆர்மிக்கு ரெபல் ஆர்மிக்கு தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. கோசா நின்று ஒருத்தனை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் கோசா. ஒன்னொருத்த சடனா கோசாவை பிடிக்கான். ஆல்ரெடி நானவனால புல்லட் போட்டுருக்கு, நீ இன்னும் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பேட்டில் ஃபீல்டா, இதுல எல்லாம் அதை பத்தி யோசிக்க ஒண்ணுமே இல்ல, நம்ம சண்டைக்கு மட்டும் தயாரா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் கோசா. இந்த இடத்துல இருந்து சென்டர் ஆஃப் டவுனுக்கு நம்ம போகணும்டா, நார்த் பிளாக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகேடா, நீ எதுக்கிட்ட பேலஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அங்கதான்டா கிங் இருக்காரு, அவரை சரண்டர் பண்ண வைக்கணும், அவரை லாக் பண்ணணும்னு சொல்றான் கோசா. டே ராயல் ஆர்மி கூட்டமே நார்த் பிளாக்ல தான்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாக்காவும் பெல்லு அங்க இருப்பாங்க, அங்க போனோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கான். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வரது நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்றான். டே அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் கோசா. கையை மட்டும் கொடுடா, இதை நான் பாத்துக்க சொல்லிருக்கான். ஆனா இன்னும் கேனனை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோசா ஒரு பக்கம் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் உள்ள. ஒரு பக்கம் விவி வேகமா வந்துகிட்டு இருக்கா. சாக்காவை பக்கம் நினைக்கா. சடனா ஒருத்த முன்னாடி வரா, நீ என்ன ரெபல் ஆர்மி ஆளான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வழியில இருக்குது நார்த் பிளாக் மட்டும் தான், அங்கதான் பேலஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. நீனும் இந்த பேட்டில் ஒரு பார்ட்டா இருக்குன்னா ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பொண்ணே இது ஒன்னும் விளையாடுற இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்றாவா.
பிரின்சஸ் விவி இது நீங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க எப்படிடா இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை எங்க அவரை நான் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா பிரின்சஸ் விவி. இங்க நடக்க பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து வைக்கணும், இல்லன்னா என் சாக்கட்டை தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாவா. அடுத்த சீன் மிஸ்டர் 2 சாஞ்சி தான் கட்டுறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா 2 பேரும் லெக் மூலியமா தான் சண்டை போடுறாங்க. பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அவனுக்குள்ளே. ஆனா ஒரு சமயத்துல 2 பேரும் ஈக்குவலா அடிச்சு நின்னுகிட்டு இருக்கானுங்க. அடிக்க செவருக்கு தெரிக்கி. ஆனா இந்த சண்டையை மட்டும் விடவே மாட்டேங்கானுங்க அவனுக்கு. பேலட் கெம்போட்டே வந்து வேற லெவல் நிக்கானடா. என் வழியில நிக்காதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் 2 கத்திக்கிட்டு இருக்கான். என்னை தோக்கடிச்சதாண்டா நீ இந்த வழியில போகவே முடியும்னு சொல்றா சாஞ்சி. என்னையெல்லாம் உன்னால தோக்கவே அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி கெம்போன்னு சொல்லிட்டு வேற லெவலா வராம. என்னோட அட்டாக்ல நீ பிளாக் பண்ண முடியாடா. பேலட் கெம்போன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். சடனா கையை வச்சு அட்டாக் பண்றான். டீஜெனரேட்ஸ் ஒன் டான்ஸ் ரிசெட்டால்னு சொல்லிட்டு புதுசா ஒரு அட்டாக்க போட்டுக்கிட்டு வராம. நீ என்ன செஞ்சாலும் என்கிட்ட வந்து நிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான். சடனா சாஞ்சி காலை தூக்கி நிக்கிறான். கோலியர் ஷூட்னு சொல்லிட்டு அடிக்கான். ஆனா அவன் எல்லா பெரிய ஷாட் மட்டும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். மிஸ்டர் 2 சாதாரண ஆள் இல்ல. இவனோட அட்டாக் மட்டும் பிளாக் பண்றான். இவன் பேலட் கெம்போன்னு வரான். அவன் மவுண்டன் ஷூட்னு சொல்லிட்டு 2 பேரும் ஈக்குவலா வரானுங்க. ஆனா 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சண்டை போட அவனுங்களே சுத்தி கீழே விழுறானுங்க. ஆனா திரும்பி எஞ்சி சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. யார்டா இவன் என்னோட மவுண்டன் ஷாட்டே பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் இவனோட நம்மளோட பேலட் கெம்போ பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் முழிக்கான். அந்த சண்டை நான் சீரியஸா கொண்டு போக போறேன், நீ தயாரா இருந்துக்கன்னு சொல்றான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றான் சாஞ்சி. எபிலிட்டி இது வரைக்கும் நான் காட்டவே இல்லடா, இப்ப தாண்டா காட்ட போறேன், நான் யாருன்னு உனக்கு தெரிய போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். வேர்ல்டுல அன்யூஸ்வலான ஐஸ் நோஸ் வாய் எல்லாமே எனக்கு தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு ஸ்டாண்ட்ஸ்ல நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். காப்பி மோண்டேஜ்னு சொல்றான். சடனா உசப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி இதை பார்த்துட்டு முழிக்கான். இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, டே 90% தாண்டா உன்னோட சொந்த முகமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ உன்னடா இந்த ட்ரிக்கல் என்ட பண்ணான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஒரு அடி அடிக்கான். யார்டா நீ கண்ணாடி பாக்குற நேரத்துல அடிக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுதாங்க. ட்ரிக்ஸ் எல்லாம் நான் விழ போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, சரி கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாசம் தாண்டா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். பாசமா அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் ஒன்னொன்னா பேசிக்கிட்டு இருக்கான். முடிஞ்சா இப்ப நீ அடின்னு சொல்லிட்டு உச மூஞ்ச வைக்கிறான். எட்டிட்டு ஒரு மீதி மிதிச்சிட்டான். என்னடா உன் ஃப்ரெண்டு மூஞ்சே நீ அடிக்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மதிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ யாரா மரணம் உனக்கு மதிப்பே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் மனசுல வச்சிருக்கா, அதனால நீ யார வச்சாலும் அடிச்சு நொறுக்க போறேன், இந்த பொய்யான மூஞ்ச பதில பயப்படுதால் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சடனா பொண்ணு மாதிரி பண்றான். ஒன்னு நாமி மாதிரி மாறி இருந்துகிட்டு இருக்கான். மெலோரின்னு சொல்றான். சடனா சாஞ்சி வந்து வாயை பிறந்து நின்றுட்டு இருக்கான். சடனா பின்னாடி பாக்குறான். என்னடா இவன் வாயை பிறந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நாமி மாதிரி மாறினா தான் மாறிடுவான சாஞ்சி. அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டான். பொண்ணு மாதிரி மாறினா மட்டும் சடனா என்னடா இப்படி ஆயிருந்தான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் மிஸ்டர் 2. சரிடா மைண்ட புரிஞ்சுக்கிட்டாச்சுடா, இவ்வளவுதானா இவன் சொல்லிட்டு மிஸ்டர் 2 பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு முட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் திரும்பி இங்க யார கட்டுறாங்கன்னா பிரின்சஸ் விவி தான் கட்டுறாங்க. பிரின்சஸ் விவி வந்துட்டாங்கடா. அவங்க எதுக்குடா இப்போ வந்தாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டா சாக்காவை பார்க்க வந்துட்டாவா. எல்லா விஷயம் சொல்றா, நாங்க அப்படி ஒன்னும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சாக்கா. என்ன பண்ணாலுமே இந்த கிங்டமே அழிஞ்சிரும், அலபாஸ்டாவே போயிரும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த மாவ அலபாஸ்டானா என்னன்னு சொல்லிட்டு அவ வந்த வழியில இருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கா. அவ பார்த்த எல்லா நன்மக்களையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காவா. ஒவ்வொரு மக்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க எல்லாம் யாரு, எல்லாமே நம்ம கண்ட்ரியோட மக்கள் தான், நம்ம நாட்டு மக்களே நம்ம சண்டை போடுறதான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த வாரம் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, எப்படியாச்சும் இதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா பிவி. என்னால இது முடியும்னு சொல்லிதான் நானே இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பேலஸ் நீங்க அடிச்சு நொறுக்குங்க, அதுதான் முக்கியம்னு சொல்றா. முழிக்காரு சாக்கா. ஏன்னா அவனுங்களே இந்த பேலஸ் அடிக்க தான் வந்திருப்பானுங்க. அதை அழிச்சாலே பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேலஸ் கட்டினாங்க, அதை போய் அழிக்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிங் இங்க இல்ல, அவர் இருந்தா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை சாக்கா கிங் பேசினதான் யோசிச்சு பாக்காரு. அப்படி என்ன சொல்லிருப்பானுங்கன்னா, ரெபல் ஆர்மி வந்துச்சுன்னா நம்ம பேலஸை காப்பாத்தி எல்லாத்தையும் அடிச்சு நுரிக்கலாம்னு சொல்லிருப்பானுங்க அவனுங்க. அந்த சமயத்துல கிங் சொல்லிருப்பாரு, என்னது நம்ம மக்களை நம்மளே அடிக்கிறதா, அந்த மாதிரி ஒரு செயல் நான் என்னைக்குமே பண்ண போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டேய் நம்ம அடிக்க வேண்டியது வந்து ரெயின் பேஸ்ல இருக்க குரக்கடையில தான்டா, வேற யாரையும் அடிக்க கூடாடா. இந்த நாடுனா என்னது, அந்த பேலஸ் நினைச்சீங்களாடா, அந்த மக்கள் தான்டா அந்த நாடு, அவங்கள தாண்டி நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு கிங். நாடு காப்பாத்தணும்னா நம்ம முதல்ல மக்களை காப்பாத்தணும்னு சொல்லியிருப்பாரு அவரு. நடந்தாலும் நம்ம மக்களை காப்பாத்தணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா விவியும் அதே மாதிரி பேசுறத பார்த்துட்டு சாக்கா மிரண்டுட்டாரு. என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறேன்னு சொல்லிட்டு சடனா தலை வணங்குதாரு சாக்கா. அதோட முடியுது. அதுக்கு சந்திப்போம். மறந்து கமெண்ட் பெல் பட்டன் மறந்து. See you, bye.